அனைவருக்கும் வணக்கம். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்க குழந்தைங்க வந்து இப்போ ஒரு காலேஜ்ல படிக்கிறாங்க அப்படின்னா, அந்த அடல்ட் ஸ்டேஜ்ல வந்து நெறைய கன்ஃப்யூஷன், அதாவது நெறைய சோசியல் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து அவங்களுக்கு அ இருக்கும். ஆ புது புது விஷயங்கள வந்து அவங்க வந்து அந்த இடத்துல வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. ஸோ அப்படியெல்லாம் பண்ணும்போது எது சரி, தவறு, அதாவது ஒரு தவறான விஷயத்த அவங்க செஞ்சுட்டா கூட, அவங்க வந்து ஃப்ரீயா வந்து உங்க பேரண்ட்ஸு கிட்ட அவங்க வந்து நான் இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு வந்து அவங்க சொல்றதுக்கான ஸ்பேஸை வந்து நம்ம கண்டிப்பா குடுக்கணும். ஏன்னா, அப்படி அவங்க வந்து ஃபீல் பண்ணி சொல்றாங்க அப்படின்னா, அவங்களுக்கும் நமக்கான ரிலேஷன்ஷிப் பாண்டிங் வந்து ஒரு நல்ல விதமா இருக்குங்கிறது அதுவே ஒரு அறிகுறி. எப்பயுமே வந்து குழந்தைங்க வந்து ஒரு விஷயத்த மறைக்கணும், இல்ல சொல்றக்கு அவங்க தயங்குறாங்க அப்படின்னா, அ அதாவது பேரண்ட்ஸ் கிட்ட அவங்களுக்கு ஒரு பயமோ, இல்ல அவங்க வந்து நம்ம என்ன பண்ணாலும் தப்பு தான் சொல்லுவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணமோ இல்லாம, அ அவங்க வந்து நம்மகிட்ட வந்து எந்த விஷயம், அதாவது சரியான விஷயமா இருந்தாலும் சரி, தவறான விஷயங்களானாலும் சரி, அவங்க நம்மகிட்ட பயப்படாம வந்து பகிர்ந்துக்கிறக்கான ஸ்பேஸ நம்ம குடுக்கறது ரொம்ப முக்கியம். ஏன் அது ரொம்ப முக்கியம் அப்டின்னா, அந்த மாரி சமயத்துல தான் நம்ம வந்து அவங்கள வந்து திட்டாம, அவங்களுக்கு ரொம்ப அட்வைஸ் பண்ணாம, நான் இருக்கேன், நாங்க இருக்கோம், பேரண்ட்ஸ் எப்பயும் உன் கூட இருப்போம், எந்த சூழ்நிலையிலும். ஆ பரவால்ல, நீ செஞ்சது தவறா இருந்தாலும் அடுத்த தடவ செய்யாத, அப்டிங்கிற ஒரு அ வ இத வந்து நம்ம வந்து அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஆறுதல குடுக்கலாம். ஸோ, நம்ம எப்ப மன்னிக்கிறோமோ, அப்ப வந்து அவங்க அடுத்த தடவ அத செய்யும்போது, நம்ம திட்டுனா கூட அவங்களுக்கு, ஆமா அன்னைக்கு நம்ம செஞ்சதுக்கு அப்பா அவ்ளோ திட்டுனாங்களேன்னு அத அவங்கள திரும்பி செய்ய தான் அவங்களுக்கு தூண்டுமோ தவிர, அவங்க தப்ப திருத்திக்கணும்னு நெனைக்க மாட்டாங்க. அதே நீங்க மன்னிச்சீங்க அப்டின்னா, அன்னைக்கு நம்ம அவ்ளோ பெரிய தப்பு செஞ்சப்ப கூட அம்மா, அப்பா நம்மள எதுவும் சொல்லாம, நம்மள வந்து அடுத்த தடவ செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்டிங்கிற விஷயம் அவங்களுக்கு ஆழமா